இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன வருஷம் 2024 ஜூலை 29ஆம் தேதி சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ரொம்ப ஒரு ஃபேமஸான ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேஸ் இது சிஸ்டர் மர்சி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸுன்னு பார்த்தோன்னா கிரிமினல் லா பர்ஸ்பெக்டிவில் இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதை போக போக இந்த கேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம பார்ப்போம். இந்த கேஸில் அக்யூஸ்ட் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட சூசைடுக்கு தற்கொலைக்கு காரணமாகவும் தூண்டுதலாகவும் இருக்கிறது அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படின்ற ஒரு கேஸ் அக்யூஸ்ட் மேலே இருக்குது. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போது அக்யூஸ்ட் சொல்கிற வெர்ஷன் இது அந்த அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி கேட்டு ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண ஒரு செக்ஷன் 528 பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 528 ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷன். செக்ஷன் 528 குவாஷிங் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக நிஹாரிகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸை பற்றியும் நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரே நிற்கக்கூடியது அல்ல, ஸ்டாண்டிங்கே கிடையாது, இதை குவாஷ் பண்ணணும், நசுக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வெர்ஷன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னென்னா, இவங்க ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்காங்க, ஒரு நன்னாக இருக்காங்க, ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இவங்க வந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கும்போது அந்த விக்டிம், அதாவது சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு அந்த கடைசி கிளாஸை அட்டன் பண்ணல, கடைசி பீரியடை அவங்க அட்டன் பண்ணல. அதே மாதிரி அது கூட இன்னும் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை அட்டன் பண்ணல. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு டாய்லெட் இருக்குது, கிளாஸ் 4th ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. அந்த டாய்லெட் கேர்ள்ஸ் டாய்லெட்லேருந்து 2 குழந்தைங்க மட்டும் வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, 2 பொண்ணுங்க மட்டும். இவங்க ஒரு லேடி டீச்சராக இருந்தது, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணோட ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்காயிருக்குன்றதுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்காக டாய்லெட்டில் நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விக்டிம் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டை இவங்க பறித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமுச்சு வச்சுருக்காங்க. இந்த ஐடி கார்டை பறித்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் கூட இருந்த அந்த 2 குழந்தைங்க இந்த ஐடி கார்டை டீச்சர்கிட்ட கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட் அந்த விக்டிமை பார்த்துட்டு இந்த மாதிரி டீச்சர் பயமுறுத்திருக்காங்க. டீச்சர் உன் ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டாங்க, இனிமேல் பேரண்ட்ஸை வர சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, கார்பரல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை பயமுறுத்திருக்காங்க. இந்த பயமுறுத்தினால அந்த ஸ்டூடெண்ட் பயப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த டீச்சரோட பேரை ஒரு சூசைட் நோட்டில் எழுதிட்டு, ஒரு சாவுக்கு காரணம் இவங்க தான்ற அளவுக்கு ஒரு சூசைட் நோட் ஒன்று எழுதிட்டு அந்த குழந்தை சூசைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த சூசைட் பண்ணிட்டதுனால இந்த டீச்சர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்றது தான் இவங்களோட வெர்ஷன். இவங்களோட வெர்ஷன் என்னென்னா, எனக்கும் அந்த சூசைடுக்கும் அபேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. சாதாரணமாக ஸ்கூலில் செய்யக்கூடிய ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஐடி கார்டை பறித்து வைக்கிறது சாதாரணமாக நான் பண்ணக்கூடியது தான். இது பண்ணதுனால அந்த ஸ்டூடெண்ட் சாகிற அளவுக்கு தூண்டுதலாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதனால இந்த அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கும் இந்த ஃபேக்ட்ஸுக்கும் சரியாக சிங்க்ரனைஸ் ஆக மாட்டேங்கிறது, டேலி ஆக மாட்டேங்கிறதுன்றதுனால என்னை இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணி என்னை இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட வெர்ஷன். இதுதான் அந்த கேஸோட ரஃப்பான ஃபேக்ட்ஸும் கூட. இந்த கேஸோட அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட 161 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க போலீஸ் சைட்லேருந்து. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த டீச்சர் நிறைய கார்பரல் பனிஷ்மெண்ட், நிறைய பனிஷ்மெண்ட்டெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து நாங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஸோ அந்த பயத்தை ரொம்ப அந்த அவங்களோட ப்ராக்டிசஸ்லாம் ரொம்ப மெடிவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஹைகோர்ட் முன்னாடி வர இந்த கேஸை எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கேஸ் மட்டும் பார்த்தோன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட டெத்தை மட்டும் பார்த்தோன்னா, இந்த டீச்சர் செஞ்சது அந்த அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி தெரியலாம். ஏன்னா இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டை வாங்கி வச்சுட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட
ஒரு சூசைடுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காரணமாக தூண்டுதலாக இருந்திருக்காங்க. காரணமாக இருக்கிறதுன்றது வேற, தூண்டுதலாக இருக்கிறதுன்றது வேற. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட டெத்துக்கு வந்து அவங்க தூண்டுதலாக இருந்திருக்காங்கன்றது வந்து ஏற்கக்கூடியது மாதிரி தெரியாது. ஆனால் ஹைகோர்ட்டோட கண்ணோட்டம் என்ன இந்த பர்டிகுலர் கேஸில் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கான்ஸ்டிடியூஷனில், அரசியலமைப்பு சட்டத்தில் கார்பரல் பனிஷ்மெண்ட், டீச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பரல் பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்கலாம்? சாதாரணமாக வந்து ஒரு சில சூழ்நிலையில், சந்தர்ப்பத்தில் டீச்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம ஒரு ஸ்கேலாலேயோ குச்சியாலேயோ ஸ்டூடெண்ட்டை வந்து அடிக்கிறதுன்றது ஒரு சில ஸ்கூல்ஸில் தான் இருக்குது. ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து சாதாரணமாக ஹார்ஷாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்செப்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுக்கும். அதே சூழ்நிலை இன்னொரு குழந்தைக்கு வேற ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுக்கும். ஒரு சாதா ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ன்றது வேற. அதே படிப்பு தான் படிச்சிருப்பார் வாத்தியார், பட் அதே ஸ்கூலில் வந்து ஒரு ஹை கிளாஸான ஒரு வேற ஒரு ஜாஸ்தி ஃபீஸ் வசூல் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து அந்த டீச்சர் வந்து நடந்துக்கிற விதத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்ன்றது வேறு. ஒரு கார்பரல் பனிஷ்மெண்ட்டுன்றது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் அதை பெருசாக எடுத்துக்கலைனாலும் சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா க்ரியேட் பண்ணுன்றது உண்மை. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து முட்டி போட வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கிரவுண்டை சுற்றி ஒரு 5 தடவை ஓட சொல்கிறாரு ஒரு பிடி டீச்சர் அப்படின்னு வச்சுப்போம். இல்லைன்னா கிளாஸை விட்டு வெளியே நிற்க சொல்கிறாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸை கூட்டின்னு வர சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து, ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகிற அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற அந்த 39 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து அது ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுக்கும். அதனால அந்த தப்பை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ண மாட்டாங்கன்றது ஒரு பக்கம்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த டீச்சர் வந்து ஏதான ஒரு சின்ன மைனர் ஆக்ஷன் எடுத்தாலே அந்த ஃபேட் வந்து அவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்குன்ற ஒரு பயத்தை ஒன்று உண்டாகும். ஸோ அந்த டீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் நடந்துக்கிட்டது மட்டுமே கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த பர்டிகுலர் கேஸில், இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஐடி கார்டை வாங்கி வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் அவங்க மேலே இருக்கிற, அவங்க சொல்கிற வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க செஞ்ச ஒரு க்ரைம்னே சொல்லலாம். நம்ம என்ன, ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டை வாங்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் பயந்துருக்கு, உடனே வந்து ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு உயிரை விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கிட்டது மட்டும் ரீசன் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கிட்டதோட விளைவாக அந்த பேரண்ட்ஸை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறது, அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுனால அந்த ஸ்டூடெண்ட் வந்து நமக்கும் இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படுமோ, கான்சிக்வன்சஸ் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் மட்டும் கணக்கு இல்லாமல் அந்த டீச்சரோட ஓவரால் காண்டக்ட், அந்த ஸ்கூலில் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்றத, அந்த டீச்சரோட ஓவரால் காண்டக்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு டீச்சர் மேலே ஒரு அலிகேஷன் இருந்ததுன்னா, ஒரு பாக்ஸோ கேஸாக இருக்கட்டும் டீச்சர் மேலே, இல்லைனா ஒரு கார்பரல் பனிஷ்மெண்ட் கேஸ், அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் கேஸாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணாலும் கேஸாக இருக்கட்டும், ஒரு டீச்சர் மேலே ஒரு அலிகேஷன் இருந்ததுன்னா ஒரு டீச்சரோட ஓவரால் காண்டக்ட் இன் த மைண்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த டீச்சர், அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பர்டிகுலர் கேஸில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீச்சர் மேலே என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்கன்றதை விசாரிக்கும் போது அந்த டீச்சர் வந்து ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப பனிஷ்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க, அந்த டீச்சரை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது இது வந்து அந்த டீச்சரோட ஃபர்தர் காண்டக்ட், ஓவரால் காண்டக்ட் விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சம்பவத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியாது. அந்த டீச்சரோட ஓவரால் காண்டக்ட் விசாரித்து அந்த ஓவரால் காண்டக்ட் நல்லபடியாக இருந்ததுன்னா இந்த எஃப்ஐஆர் செல்லுபடியாகாது. ஆரம்பத்திலேயே அந்த கேஸ்லேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டீச்சரோட ஓவரால் காண்டக்ட் சரியில்லைன்றது ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி எவிடன்சஸ் வந்ததுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த டீச்சரோட இந்த கிரிமினல் கேஸ் வந்து தக்க வைக்க முடியும். அவங்க மேலே மேற்கொண்டு விசாரணை நடத்தி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியுன்றது தான் கான்செப்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிக்வயர்டுன்றதுனால
இந்த பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 528 கீழே ஆரம்ப கட்டத்திலே எஃப்ஐஆர் நசுக்கணும், எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணின பெட்டிஷன் செல்லாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் அஃபென்சஸில் பார்த்தோன்னா ஒரு பர்சனோட ஓவரால் காண்டக்டுக்கு வந்து அடிப்படை கொடுத்து அந்த பேசிஸில் வந்து அவங்களுக்கு வந்து கேஸை மேற்கொண்டு நடத்தலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி ஹைகோர்ட் டிசைட் பண்ண ரொம்ப முக்கியமான கேஸுன்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஹைகோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றது தெரியும். ஒரு கிரிமினல் கேஸை ஆர்கியூ பண்ணும்போது கோர்ட்டோட கண்ணோட்டம் என்ன, இதை எப்படி பார்க்குறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இதை தெரிய வரும்போது அந்த கேஸை விசாரிக்கிற முறை என்னென்ன விஷயங்களை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இருந்தான்றது நமக்கு திட்டவட்டமாக தெரிய வருன்றதுனால இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது கார்பரல் பனிஷ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான கேஸு. போன வருஷம் வந்த ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். மேற்கொண்டு இதுக்கான அப்பீலில் சுப்ரீம் கோர்ட்லேயும் நடந்துட்டு இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த வீடியோ.